பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டோடைய எண்ணம் மகிமைப்படுவதாக. எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மனசு கலங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போனாலும் காலைல எழுந்த உடனே அதில் பொறுப்புக்கூறியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூக்கம் எப்போ கலையுதோ, எப்படி குடும்பத்தை நான் ரன்னிங் பண்ண போகிறேன், எப்படி நான் இவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறேன், எப்படி நான் இவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், ஒரு விதமான துயரம் இருக்கிறது, ஒரு விதமான பாரம், ஒரு விதமான வேதனை. அவங்க சாப்பிடணும்னு நினச்சா கூட, இந்த சாப்பாட்டை வேறு யாருக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமே, இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்கலாமே, ஒரு துயரமான ஒரு காரியங்கள். ஆண்டோடைய நான் மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். 5 வயசில் 6 வயசில் 7 வயசில் அந்த ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை எவ்வளோ தவிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சின்ன வயசில், அந்த 7, 8 வயசில், 10 வயசில் அந்த குழந்தை எப்படி தவிச்சிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் 60 வயசு, 70 வயசு, 80 வயசில் பேரண்ட்ஸை பிள்ளைகளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தவிப்பு எப்படி இருக்கோ அதே மட்டும் இது ஒரு தவிப்பு. இதுவும் ஒரு துயரமான ஒரு காரியம்தான். 6 வயசில், 5 வயசில், 7 வயசு, 8 வயசில், 10 வயசில் எப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு அந்த அப்பா அம்மா இறந்துட்ட உடனே அவங்க எவ்வளோ பிள்ளைங்க துயரப்படுவாங்களேன்ற ஒரு வேதனை இருக்குமோ, அதே மாதிரி தான் அந்த வயசானவங்களை கவனிக்காம விட்டுட்டா அதில் ஒரு துயரம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை வச்சிருக்கிறார். நீங்கள் இவங்களுக்கு உதவி செய்யும்போது, இப்படியாப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் பிரயாசப்படும் போது, அந்த ஆறுதலாக கர்த்தர் உங்களையே வைக்கிறார், உங்களவே ஆறுதலாக வைக்கிறார். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க, எடுக்காமல் இருந்தால் நான் செத்துருப்பேன், நீங்கள் எடுக்கலன்னா சாகணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணது ஆறுதலாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அன்பு பிரசனம் உங்களோட கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த துயரமான சூழ்நிலைகள், துயரமான சம்பவம், அந்த துயரமான பிஸ்னஸ்ஸு, துயரமான பொருட்கள், ஒரு பக்கம் வாங்கினவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அந்த சம்பள காசில் ஒரு பொருள் வாங்குறது சந்தோஷமாக இருக்கும், அந்த பிஸ்னஸில் ஒரு பொருள் வாங்குறது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வேறு தேவைகள் இருக்கும்போது இது அவசியமானது இல்லையே அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு துயரமாக மாறிவிடுகிறது, துயர சம்பவமாக மாறுகிறது. அந்த நல்ல சம்பளம் துயர சம்பளமாக மாறி போய்விடுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, துயரப்படுகள் பாக்கியவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க வெளியில் எங்கேயாவது போகும்போது நல்ல ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. இருக்கிறதுல சந்தோஷமாக போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நம்ம காரு பங்களா அப்படின்னு நிலைமை நம்ம வீட்டில் உட்காந்துருப்போம். அழகான நமக்கு ஒரு வீடு போதும். நமக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த காரோ இல்லை பைக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அதை வாங்கிட்டு அதுக்கு ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நமக்கு ஆறுதலாக கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதில் ஓடுவோம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு அம்மா, அவங்க கணவர் இறந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு துயரமான சூழ்நிலை தடுமாட்டிருந்தாங்க. நல்ல வசதி வாய்ப்பு, ஆனால் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எல்லா விதத்துலேயும் ஏமா எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு பென்ஷன் வருது, ஏமா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பையன் என்னை ஏற்றுக்கலை, என் பையன் என்னை அவாய்ட் பண்ணிட்டான். அப்போது இந்த காரியங்கள் எதனால் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் ட்ரிங்க்ஸ் அடித்து கஞ்சாக்கு அடிக்ட் ஆகிட்டு அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இந்த அம்மா எவ்வளவோ அந்த பையனை சொல்லியும் திருந்தலை. அந்த பையனை நான் விசாரிக்கும் போது பையனை கொடுத்து கேள்விப்படும் சொல்கிறாங்க, அந்த பையன் அவங்க அம்மாவால் தான் கெட்டு போனான். ஏன் அப்படின்னா, அந்த பையனுக்கு நல்ல செல்லம் கொடுத்து, நிறைய ஆகாரங்களை கொடுத்து, காசு பணத்தை கொடுத்து அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது அந்த அம்மா தான். பையன் கஷ்டப்படுறானே, பையன் நல்லா இருக்கணும், ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறோம், பையன் நல்லா இருக்கணும், ஏதாவது அவனுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், கடைசியில் அது துயரமாய் முடிந்துவிடும். என் அன்பு சகோதரனே, சென்னையில் ஒரு சம்பவம். ஒரு பேரண்ட்ஸு, அந்த அம்மா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவரும் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஓவில் இருக்கிறார்.
என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க பையனுக்கு பையன் பர்த்டேக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு 16 வயசு. பசங்கள்லாம் வண்டி வாங்குறாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு காஸ்ட்லியான 2.25 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன் அந்த வண்டியை வாங்கிட்டு ட்ரைவ் பண்ண வீட்டிலேருந்து போயிருக்கிறான். அந்த வண்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வண்டியை வாங்கிட்டு அவன் ட்ரைவ் பண்ண போயிட்டே இருக்கும்போது அவன் சில மணி நேரம் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நியூஸ் வருது, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, யார் என்னன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. விசாரித்தா அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டான். அந்த சந்தோஷமாக வாங்கி கொடுத்த அந்த வண்டி துயரமாக மாறி போயிடுச்சு. என் அன்பு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க கதறல் ரொம்ப அதிகம். எப்படி இருந்திருக்குங்க நினச்சி பாருங்கள். போன பையன் திரும்பி வரவே இல்லை. துயரமான சம்பவம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். செபிக்கலாங்களா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் துயரமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் உங்களையே நினைக்க வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல, இன்னொருத்தர் துயரமாக இருக்காங்கள்ல, அவங்கள ஆண்டவருடைய அன்பை கொடுத்து பேசுங்க. அந்த பாசத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அன்பு தகப்பனே, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும்பா. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.